பொய்யா சொல்லிட்டு தெரியுறான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஜெஃப்ரி. நேத்துன்றானா என்னன்னு அவன் பண்ண தப்புக்கு எப்படிலாம் நான் மறைக்கணுமோ. ராணுவ கையில வந்து அடிப்படவே இல்லை, ராணுவ கை வந்துட்டு சும்மா நடிக்கிறான், ராணுவ கை வந்துட்டு கையெல்லாம் தூக்குறான், அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா கட்டு போட்டு வந்திருக்கான், அப்படி இப்படி பல பொய் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாப்ப. அதுக்கப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தா அவன் கல்ல வந்து ஒளிச்சு வச்சது நான் ஒளிச்சு வைக்கல, நான் எனக்கு தெரியவே தெரியாது, நான் வைக்கவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவன் ஒரு போய் சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கன்வேயர் பெல்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இதுல அந்த ஒரு ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்வேயர் பெல்ட் நின்னதுக்கப்புறம் டிஃபெண்ட் விளையாடலாம்ல, டிஃபெண்ட் விளையாடும் போது நம்ம தீபக் ப்ரோ வந்து என்ன பண்றாரு, அந்த ஜெஃப்ரி இதை வந்துட்டு சுத்திட்டு சும்மா ஒரு ஃபன் மூடா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஃபன் மூடா வந்துட்டு ஜாலியா வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி வந்து பண்ணிருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாரு, சும்மா அப்படியே அப்படியே பயமுறுத்துவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு நார்மலா தான் அவர் வந்துட்டு பண்ணாது. இவன் என்ன பண்றான், பிடிச்சி தள்ளி விட்டான். பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நான் தள்ளி விடவே இல்லை, நான் வந்துட்டு எங்க தள்ளி விட்டேன், நான் வந்துட்டு தள்ளி விடவே கிடையாது, நான் வந்து தப்பு, நான் வந்துட்டு தொடக்கூட இல்லை அவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டான். டேய் நான் லைவ்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, தயவு செஞ்சு நீ ஒரு கொஞ்சமாச்சு, எல்லாருமே கேமரா இருக்குது, நம்ம ஒரு பண்ண தப்ப கொஞ்சமாச்சு நிரூபிக்கணும், நான் வந்துட்டு கரெக்டா தான் பண்ணேன், கரெக்டா தான் நடந்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன இல்ல புரியல எனக்கு. வந்துட்டு பண்ண தப்பையே அவன் மறைக்கிறானா, இவ்வளவு 100 கேமரா வச்சுக்கிட்டு மறைக்கிறானா, அப்ப கேமராவே இல்லைன்னா அவன் என்னென்ன சாதிப்பான் இல்ல கேக்குறான், அவன் என்னென்ன சாதிப்பான். கண்டிப்பா வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் போய் பொய் 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 எல்லாம் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பக்காவா நடிக்கிற ஆளு வந்துட்டு ஜெஃப்ரியா தான் இருக்கணும். ஏன்னா சில நாட்களா பாத்தீங்கன்னா அவன் சுயரூபம் வந்து கண்டிப்பா வெளில தெரியுது. ஓகேங்களா, இதுல வந்துட்டு நான் தொடவே இல்லை, உங்களை வந்துட்டு தொடாம தான் பண்ணேன், உங்களை வந்து தொடவே இல்லை, உங்களை வந்து ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டான். ஆனா புடிச்சு இப்படி இப்படி புடிச்சு இப்படி தள்ளி விட்டான். இந்த இதுல வந்துட்டு டக்குன்னு தீபக் வந்துட்டு தள்ளி விட்டான். கேட்டா தள்ளவே இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம தீபக் வந்துட்டு முத்துக்குமார்ட்ட போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் தள்ளினானாடா, அவன் அந்த ஒரு இது மாதிரி வந்துட்டு தள்ளினானா ஃபோர்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவன் ஃபோர்ஸா தான் தள்ளினா அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்குமார் வந்துட்டு சொல்றாரு. சொல்லும் போது நம்ம ஜெஃப்ரி இருந்துகிட்டு நீ எப்படி இப்படி ஏத்தி விட்டுக்கிட்டால, நீ இதான் வந்துட்டு மாட்டி விடுறது, இதான் வந்துட்டு நான் தள்ளவே இல்லை, நான் வந்து ஃபோர்ஸாவே தள்ள, நான் தொடவே இல்லை அவரை, நீ வந்து இப்படி மாட்டி விட்டுலாம் இருக்கக்கூடாது, நடுவுல இவருதான் வந்து பேசிட்டு இருக்காரா, நடுவுல வந்து பேசிட்டு இருக்கியே அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம முத்துக்குமார் வந்துட்டு அவ்வளவு ஒரு இதா வந்துட்டு பேசிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. எனக்கு என்னன்னு புரியல, இவ வந்துட்டு பண்ற தப்ப வந்துட்டு எப்படிலாம் மறைக்கணுமோ அப்படிலாம் மறைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு இந்த சக்காளி திங்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து சக்காலத்தி வந்துட்டு இப்ப அன்சிதா வந்துச்சு. நேத்து எப்படி சௌந்தர்யா வந்துச்சோ அந்த அளவுக்கு இப்ப வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு அவன் வந்துட்டு தள்ளனதை நீங்க பாத்தீங்களா, அவன் தள்ளவே கிடையாது, ஏன்னா இது வந்துட்டு பின்னாடி திரும்பி இருக்கு. ஆனா இது வந்து பின்னாடி தான் இது நடந்துச்சு. இது அன்சிதாவோட பின்னாடி தான் இது நடந்துச்சு. நடந்ததை இது கண்டிப்பா தெரிஞ்சது. கேட்டா வந்துட்டு நான் பார்த்தேன், அவன் வந்து தள்ளவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு சொம்பு தட்ட முடியுமோ ஜெஃப்ரி வச்சு இவளுங்க வந்துட்டு சொம்பு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவளுங்க அவன் பண்றது கூட எதுக்கு அவன் ஏத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு அப்படியே சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு தான், கேர்ள்ஸ் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு அதுங்களை வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இது வந்துட்டு எவ்வளவு மட்டமான கேம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமா இறங்கியிருக்கான் அப்படிங்கிறது இதுல இருந்தே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இதை வந்துட்டு யாராச்சும் லைவ்ல பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் தள்ளினானா தள்ளியாங்கிறது. கண்டிப்பா அது கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.